Thank you, ma'am. Ulagamai, you can start, ma'am. Yes. Thank you, da. The day is what you make it. So, why not make it a great one? A very glad good afternoon, our respected teachers, student teachers, participants, and one and all present here. Tamil Nadu Teachers Education University Capacity Building Program for School Teachers Chennai is organizing this Assist World Record by incorporating 25 subtitles with 25 education institutions in 25 continuous hours. Today, we are all gathered here for celebrating the event Yoga and the Well-being to reminisce the importance of yoga and the topic yoga in daily life. Add years to your life and life to your years just by embracing yoga in your life. Now, I would like to call upon our student teacher, Miss Divya, to deliver the welcome address. A very good afternoon to one and all gathered here. I am Divya, behalf of Tyagaraja College of Pispatas. Welcome you all for Assist World Record to celebrate the event Yoga and Well-being. At the space second, I would like to remind the importance of yoga by striking quote. The nature of yoga is to shine the light of awareness into the darkness corner of the body. I extend my warm welcome to our Honorable Vice Chancellor, Registrar, Controller of Examination, and Deans of Faculty, Tamil Nadu Teachers Education University. I also welcome our principal, dignitaries, and all participants of Tyagaraja College of Pispatas on this occasion. I welcome all the eminent speaker guests from all over the world who had gathered to make the great world record occasion. Also, we feel proud to be a part of 2021 plus hours of Assist World Record, along with Tamil Nadu Teachers Education University, to present the topic on yoga in daily life. Thank you all. Once again, I welcome you all. Thank you, Divya, for your cozy welcome. அடுத்தபடியாக பேச்சுத் திறமைக்கு எந்த செல்வமும் இணையானது அல்ல என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப தன் செல்வத்தை துறைதோறும் யோகாவின் பயன்கள் என்ற தலைப்பில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் நம் மாணவ ஆசிரியை செல்வி திவ்யதர்ஷினி. இணையத்தில் இணைந்துள்ள பேராசிரியர்களுக்கும் மாணவ ஆசிரியர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். மனித பிறவியில் உயிரின் கூடாகவும் உணர்வுகளின் வீடாகவும் விளங்குவது உடலாகும். உடல் நலமின்றி போனால் உயிர் பறவை போய்விடும். அதனால்தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்கிறார் திருமூலர். இவ்வுலகில் நீண்ட நாள் வாழ உடல் நலம் பேணல் வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வே வாழ்வு, நோயுடைய வாழ்வு எத்தன்மையுடையதாயினும் அது வாழ்வாகும். இவ்வுலகத்தில் மகிழ்வுடன் வாழ, செயலாற்ற, சிந்திக்க இவ்வுலக நலன்களை உடல் நலத்துடன் நுகர பெரிதும் உதவுகிறது யோகக்கலை. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு துறைதோறும் யோகக்கலையின் பயன்கள். உலகில் இன்று மிக முக்கிய கலையாக திகழும் யோகக்கலை இந்தியாவில் தோன்றி மேற்கத்திய நாடுகளில் மிகவும் பிரபலமான ஒன்றாக மாறியுள்ளது. யோகா யோகா என்பது தலைகீழாக நிற்பதோ உடலை பல கோணங்களில் வளைப்பதோ அல்ல. மாறாக அதெல்லாம் யோகா ஆசனங்கள் யோகத்தின் ஒரு சிறு பகுதி. யோகா என்பதற்கு சங்கமம் என்று பொருள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய 8 நிலைகளையும் உள்ளடக்கியது யோகா ஆகும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாற்றல் 4 இழுக்கா இயன்றது அறம் எனும் வள்ளுவர் மொழிக்கிணங்க தீய பழக்க வழக்கங்களை கைவிடுதலும் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுதலுமே யமம் மற்றும் நியம நிலைகளாகும். ஆசனம் இருக்கை நிலை. நம் உடல் எண்ணற்ற நிலைகளை எடுக்க இயலும். அவற்றில் சில குறிப்பிட்ட நிலைகளே யோகாசனம்
அறிவு எனும் மொழி இணங்க மனம் அதன் வழியே செல்லுவதை கட்டுப்படுத்துவதே பிரத்யாகார நிலை. மனம் பல வடிவங்களை எடுக்க விடாமல் தடுப்பதே யோகம் என்கிறார் பதஞ்சலி மகரிஷி. ஆம், மனதை ஒருநிலைப்படுத்துவதே தாரணை நிலை. தியான நிலையில் ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனதை தியான நிலையில் செலுத்துவதே தியான நிலையாகும். தியானத்தின் உயர்வு நிலையே சமாதி நிலையாகும். நல்வாழ்வு. நல்வாழ்வு என்பது ஆரோக்கியமான மனமும் திடமான உடலுமே. அவ்வாறான நல்வாழ்வுக்கான மனமும் உடலும் ஒருங்கே விடப்பெற உதவும் மாயமே யோகக்கலை. உண்மையான மாயம் என்பது தண்ணீரில் நடப்பதோ காற்றில் பறப்பதோ அல்ல. மாறாக நடக்கும் பொழுது கால் தரையில் படுவதை உணர்வதும், முகத்தில் மோதும் காற்றை எதிர்கொள்ளுவதும், நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொன்றையும் கவனிப்பது, அதாவது தற்போதைய நிலையில் 100% நிறுத்திக் கொள்ளுவதே இவற்றையெல்லாம் கவனிக்க நேரமின்றி ஓட்டமாய் ஓடுவதுதான் இன்றைய வாழ்க்கை முறை. எதற்காக இந்த ஓட்டம் என்ற கேள்விக்கு பதிலாக முதலிடம், படிப்பு, சென்டம், கேட்ட கோர்ஸ், கேம்பஸின் வேலை, வீடு, வாகனம் என்று மனித மனமானது நினைப்பது கிடைப்பதே நல்வாழ்வு என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஓடுகையில் தன் உடல் மற்றும் மன நலத்தை பேணல் வேண்டும் என்பதையே மறந்து விடுகிறார்கள். வேகம் குறைந்து ஓட்டம் நிற்கையிலேயே தன் உடம்பை திரும்பி பார்க்கிறார்கள். இதைத்தான் நந்தவனத்தில் ஓராண்டு அவன் 4வது மாதமாய் கிழவனை எண்ணி கொண்டு வந்தான் ஒரு கூட்டாடி கோட்டூரை தாண்டி என பாடுகிறார் படுவெளி சித்தர். இதில் தோண்டி என்பது ஒரு மண் பாத்திரம். பொதுவாக அதில் தண்ணீர் கொண்டு வருவார்கள். பாடுபட்டு ஒரு மண்கலயத்தை பெற்று அதை சரியாக கையாளாமல் கீழே போட்டு உடைத்து விட்டார் அந்த ஆண்டி. உணர்த்தும் பொருள், ஆண்டி என்பது நம் உயிர், குயவன் இறைவன், தோண்டி நம் உடம்பு. இந்த உடம்பை பெற்றதன் நோக்கம் என்ன? இந்த உடம்பை பெற்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உண்பது, உறங்குவது, உரையாடுவது, ஊர் சுற்றுவது, கற்பது, கற்பிப்பது, பொழுதை ஆக்குவது, சமயங்களில் பொழுதை போக்குவது என பல செயல்கள். இப்படி கொஞ்ச நாள் போனால் இந்த உடம்பு விழுந்துவிடும், அதாவது மண்பாண்டம் உடைந்துவிடும். இந்த உடம்பை பெற்றதன் நோக்கம் என்ன? அப்படி ஒரு நோக்கமும் உண்டா? அகாலத்தில் உடைந்து போனால், கை தவறி விழுந்து உடைந்தால் கூட பரவாயில்லை, கூத்தாடும் பொழுது விழுந்து உடைந்து விட்டால், அவ்வாறான அவநிலைகளை அகற்ற வல்லதே யோகக்கலை. வாழ்க்கையில் தனியாக நோக்கம் என்று ஒன்று இல்லை, மாறாக வாழ்க்கையே நோக்கம் என்கிறார் ஓசூர். அவ்வாறான நல் வாழ்வை வாழ, ஆரோக்கியமாக வாழ யோகக்கலை துணை புரிகிறது. யோக கலையின் பயன்காணா துறையே இல்லை. முதலில் கற்றல். மாணவர்களிடையே கற்றலில் யோகா முதன்மை பங்காற்றுகிறது. ஒரு மாணவனை முழு மனிதனாக மாற்ற வல்லது கல்வியே. அத்தகைய கல்வியை முழுமையாக பெற ஒருவன் முழு நலத்துடன் இருப்பது அவசியம். பள்ளி செல்வதற்கு, புத்தகங்கள் சுமப்பதற்கு, பாடம் எழுத, பயில என அனைத்து செயல்பாட்டையும் உடல் நலம் அவசியமானது. உடல் வலுப்பெற பத்மாசனம், வஜ்ராசனம் முதலிய யோகாசனங்கள் துணை புரிகிறது. மேலும் கவனமாக கற்க, நினைவில் கொள்ள, மனதை ஒருநிலைப்படுத்த என அனைத்து செயல்களையும் ஊக்குவிக்கும் விதமாக சர்வாங்காசனம், ஹலாசனம் முதலிய யோகா ஆசனங்கள் உதவுகிறது. இன்றைய கல்வி இணைய வழியாகிவிட்டது. கணினி திரை மற்றும் அலைபேசி திரை முன்பே கற்றல். இதன் விளைவாக கண் பார்வை இன்னல்கள் அதிகரித்துவிட்டது. சில மாணவர்கள் கண் கண்ணாடி அணிய உட்படுத்தப்படுகிறார்கள். நவீன வளர்ச்சியோடு பயணிப்பது சிறந்ததே. அத்தோடு ஆரோக்கியத்திற்காய் யோகா பயிற்சி மேற்கொள்வது அதனினும் சிறந்ததே. காமிங் யோகா, கண் சிமிட்டுதல், பக்கவாட்டு பார்வை முதலிய யோகா பயிற்சிகளை பின்பற்றுவதன் மூலம் ஆன்லைன் கல்வி பயணத்தில் ஆரோக்கியமாக பயணிக்க முடியும். மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு துவங்கும் போது சிறிய யோகா பயிற்சியுடன் துவங்க வேண்டும் என்கிறார்கள். கண்களை புத்துணர்ச்சியாக்குவதற்கு, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, ஆர்வத்தோடு கற்பதற்கு, உடல் நலத்தோடு இருப்பதற்கு என அனைத்து கோணங்களிலும் யோகா ஒரு மாணவனை முழுமையாக கற்றலில் ஈடுபடுத்துகிறது. வாழ்வியலில் நெடுநீள் ஆயுளோடு வாழ்வதற்கு துணை புரியும் யோக கலையை பள்ளி கல்வியிலேயே பயிற்சி கலையாக கற்பிக்கும் பொழுது மிகவும் நன்மை பயக்கும். 5ல் வளையாதது 50ல் வளையாது. பள்ளி கல்வியிலேயே மாணவர்களுக்கு யோகாவின் முதல் 2 நிலைகளாம் யமம் மற்றும் நியமம்,
அதாவது எதை செய்தல் வேண்டும், எதை செய்தல் கூடாது என கற்பிக்கும் பொழுது மாணவர்களது வளர்ச்சி மன மற்றும் உடல் ரீதியாக அதீத வளர்ச்சியை அடைகிறது. இதை உணர்ந்தே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோக கல்வி மாணவர்களிடையே கற்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி 2016 நடைமுறைப்படுத்தினார். இரண்டாவதாக கற்பித்தல். மாணவர்களுக்கு கற்பித்ததோடு நில்லாது அதை புரிந்து கொண்டார்களா என அறிவது தொடங்கி மாணவர்களின் திறன் அறிதலில் ஆசிரியர் பங்கு பெரும்பங்கு. மேலும் அவர்களது இன்னல்களை களைவதும் ஆசிரியர்களே. பட்டறிவோடு ஒழுக்கத்தையும் கற்றுத் தருகின்றனர். இவை அனைத்தையும் ஒரு ஆசிரியர் ஒரே மனநிலை உடைய மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. மாறாக பன்முகத்தன்மை கொண்ட மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். அவ்வாறு பன்முகத்தன்மையுடைய மாணவர்களை இன்முகத்தோடு கையாள்வதற்கு பொறுமை அவசியம். தன்னிடம் இருக்கும் ஒன்றைத்தான் ஒருவரால் பகிர முடியும். ஆசிரியர்கள் பொறுமையாக கற்பிக்கும் பொழுதே மாணவர்கள் கற்கிறார்கள். பத்மாசனம், பிராணாயாமம், திருப்தாசனம் முதலிய யோக பயிற்சிகள் ஒரு ஆசிரியருக்கு உடல் நலம், பொறுமை, சீரான எண்ண ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது. மூன்றாவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை. தகவல் தொழில்நுட்பத்துறை இன்று வளர்ந்து வரும் துறையாக திகழ்கிறது. மேலும் நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதில் பெரும்பங்காற்றுகிறது. இந்தியாவில் நாளும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துடன் தன்னை தொலைத்து நெடுநேரம் கணினி திரை முன் பணியாற்றும் மென்பொருள் பொறியாளர்கள். கண்ணிமைக்காமல் இணையத்தில் இணைந்திருப்பதால் கண் பார்வை இன்னல்கள், இருக்கையில் இறுக்கமாய் அமர்ந்து பணிபுரிவதால் உடல் நல குறைபாடு மற்றும் மன அழுத்தமும் ஏற்படுகிறது. இதன் விளைவாக நிறுவனத்தின் வளர்ச்சி குறைகிறது. இதை அறிந்த நிறுவனங்கள் பணி இடத்திலேயே நிறுவன யோகா ஆரோக்கிய திட்டம் என்று சொல்லப்படும் கார்ப்பரேட் யோகா அல்லது கார்ப்பரேட் வெல்னஸ் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. பணிபுரிவோரின் ஆரோக்கியத்தையும் நிறுவனத்தின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு இத்திட்டம் செயல்பட்டு வருகிறது. கார்ப்பரேட் வெல்னஸ் திட்டத்தின் கீழ் பணியாளர்கள் அனைவரும் யோகா பயிற்சி மேற்கொள்கிறார்கள். அதன் விளைவாக ஒருவரது கவனம், ஆரோக்கியம், எண்ண ஓட்டம் எல்லாம் அதிகரிக்கிறது. மேலும் ஊழியர்கள் ஆரோக்கியமாக இருப்பதால் நிறுவனத்தில் விடுப்பு எடுப்போரின் எண்ணிக்கை குறைகிறது. உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறது. நான்காவதாக மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில் தான் கால்பதிய யோகா நடக்கிறது என்றால் அது மிக இல்லை. வருமுன் காப்போம் என்பதற்கேற்ப தினமும் யோகா செய்வதன் மூலம் நாம் நோய்களிடமிருந்து விடுபடலாம். யோகா பயிற்சி மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க உதவுகிறது. சர்க்கரை நோய் மற்றும் இரத்த ஓட்டத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க உதவுகிறது. பிராணாயாமம் செய்வதன் மூலம் நுரையீரல் நெகிழ்வுத்தன்மையை மீட்டெடுக்கலாம். மேலும் மன அமைதிக்கும் மருந்தாக விளங்குவது யோகாசனங்கள். ஆனந்தம், அன்பு, மன அமைதி முதலிய ஆன்ம தேடல் அனைத்திற்கும் வெற்றி வழிவகுக்கிறது யோகாசனங்கள். ஒருபோதும் தோல்வியல்ல, எப்போதும் பாடமே என்று தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை பெறுகிறோம். அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன் என்கிறார் கல்கி. அத்தகைய அலைபாயும் மனதை கடந்து நிலையான மனதை அடைகிறோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றை விடற்கு எனும் வள்ளுவர் வழி பற்றற்ற வாழ்க்கை. ஆசையை துறக்கும் பக்குவம். அனைத்தையும் துறந்த புத்தரும் அனைவரும் ஆசையை துறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஆசை தவறல்ல, அது நியாயமான ஆசையாக இருக்கும் தருவாயில். இப்படி மன அமைதி, மன ஆரோக்கியத்திற்காய் யோக கலைகள் பெரிதும் உதவுகிறது. ஒருவன் யோகக்கலை கற்ற பின் தன் உணர்வுகளை கட்டுப்பாட்டிற்கு வைக்க இயலும். எஃகு போன்ற நரம்புகளையும் இரும்பு போன்ற உடலையும் இடிகளை போன்ற மன உறுதியையும் உடைய இளைஞர்கள் இந்தியாவுக்கு தேவை என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் யோகா உருவாக்குகிறது. இறைவன் நமக்கு கொடுத்த அருட்கொடை இந்த உடல். உயிரை பேண உடலை காக்க வேண்டும். யோகக்கலை கற்போம், யோக பயிற்சி செய்வோம், உயிரை காக்க உடலை பேணுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திவ்யதர்ஷினி. உடல் நலம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதனையும், யோகா நம் வாழ்வில் ஓர் அங்கம் என்பதனையும், யோகாசனத்தின் முக்கியத்துவத்தையும்,
யோகா கல்வியிலும் வாழ்விலும் சேர்ப்பது எந்த அளவிற்கு தேவை என்பதனையும் மிக அழகாக பேசினார் திவ்யதர்ஷினி. நன்றி திவ்யதர்ஷினி. Next, a good speech is like a mini skirt, long enough to over all the vital parts, short enough to entice and captive learners. I would like to call upon our student teacher, Ms. M. Priyadarshini, to deliver her thoughts on the topic, Do Yoga to Meet Your Soul, with us in this occasion. Thank you, Ulagammai. Good evening, everybody present here. And I'm here to give a speech on this small maxim, do yoga to meet your soul. Yoga is a philosophy. It is a way of thinking. And the word yoga comes from the Sanskrit word, which means to yoke, to unite. And this uniting has two meanings. First of all, in yoga, it is important for the physical body to become more aware of or united with the mind and the spirit. Not only with the mind and the spirit, but it's necessary to be united with nature, the environment as such. The most popular path that has been followed in our country and as well as in the Western world is the Hatha Yoga. It actually emphasizes the physical movements and the breath control. And there are many different kinds of yoga to say. And some yoga, it focuses on meditation. Some yoga focuses on scriptural learning and prayer. Some yoga focuses on the physical poses. And some yoga focuses on the wisdom and the intellect that one should have. And there are 6 different parts of yoga to begin with. The first is the Jnana Yoga. This yoga path is dedicated to achieve wisdom and knowledge. And how can this be achieved? Through contemplation, through meditation, and the questioning of the beliefs that we generally have. And the second is the Bhakti Yoga. This yoga path is dedicated to creating a connection to God. And how can it be created? Through devotion, love, compassion, and prayer. And the next is Karma Yoga. Karma Yoga, then this path is also dedicated in creating a connection with God, but in a different way. How is it possible? By serving people and others with selfless actions. And the next one comes the Mantra Yoga. Mantra Yoga is a yoga path that is devoted to sacred verses and chanting prayers and so on. It is a loud form of meditation, to say precisely. And the next comes the Raja Yoga. This yoga path focuses on the self-control of the mind and body through poses, breath control as a form of meditation. And last comes the famous Hatha Yoga, which actually includes the physical control. And it includes a series of physical postures, breathing exercises, and cleansing process, and mindful awareness. And among this, one of the prominent yoga forms that is to be notedly described is the Ashtanga Vinyasa Yoga. This type of yoga is also called as the Ashtanga Yoga or the flow yoga. The reason for calling it as a flow yoga is because after each pose, another pose, it flows smoothly into the next pose until this entire series of the yoga poses is finished. So that is the reason why we call it as the flow yoga. And it is generally offered at fitness gyms. Ashtanga Vinyasa Yoga was first developed by an Indian called K. Pattabhi Jois in the mid-1900s at his Ashtanga Yoga Research Institute in southern India. So in this type of yoga, students learn a series of postures and perform them in a specific order. For example, this kind of classes, it begins with the sun salutation poses, which we also call in Sanskrit. We all know the term. It is the Surya Namaskara poses. So this is one of the form that been used in India and in the Western world. Yoga strengthens body, mind, and spirit. Of course, surprising. Yoga philosophy teaches that a person is made up of 3 parts. One is the physical body. Second is the mind or the brain. And third is the soul. So through the practice of yoga, all the 3 parts of the persons are developed and strengthened. And there are many health benefits associated with doing yoga.
People often feel more calm and less stressed when they kind of attending even just one class gives them these benefits, and they feel less worried about the future events in their lives because they come to realize the importance of the present movement and what is needed. It is also the key principle of yoga. Automatically, when we try to concentrate on the present movement, our future would become fruitful. And they also have an improved ability to focus and concentrate on the other tasks apart from yoga. And research also shows that yoga can help to lower a person's blood pressure. It can improve strength and balance. It can help people deal with the emotional and depression issues. So people find that when they do yoga, many other parts of their lives are positively affected. Adults find that they can be more calm, and they feel that they are performing more productive in their job than it was before doing yoga. Kids also benefit by including a regular yoga practice in their daily life. And once you have learned some of the basics of yoga in a class, you can use it whatever you have learned outside of the class too, in a variety of situations. And people who do yoga try to be mindful of what they eat. It doesn't mean that yoga does not follow a balanced diet. Of course, yoga also follows a healthy, balanced diet. It has many plant based foods. We should intake many plant based foods into the daily meals. And another key component of healthy yoga diet is drinking plenty of water. Our bodies are made up of 50 to 70 percentage of water. So it is important that we drink enough water to keep our organs like brain, hearts, lungs, kidneys functioning properly. And the amount of water that you need daily depends on your age and how active you are and where do you belong, and also your current health conditions. Generally speaking, a person should drink at least 8 ounces of glasses of water every day. And when coming to the benefits of doing yoga, it helps to maintain flexibility and the muscle tone. It also helps the person to get centered in the now, as we discussed before. We start to concentrate on the present moment. And in this modern age, we have numerous distractions, and that keeps us really from focusing on the important things. And the sense of mindfulness that is attained in yoga allows us to sidestep and focus on the real objectives that we have in life. The students are led to a sweet place where their hearts can open naturally, where they feel empowered and are filled with self love that so many of us lack. That is the basis of yoga. The asanas, the postures, are the vehicles, the medium that get us there. And the performance of the postures really reflects mindfulness, attitude, balance, strength, flexibility, and so on. Yoga is not a workout, it is a work in. I repeat, yoga is not a workout, it is work in. And this is the point of spiritual practice, to make us teachable, to open our hearts and focus our awareness so that we can know what we already know and be who what we already are. Just have it in mind. Whenever we do yoga, inhale the future and exhale the past. Yoga heals your soul, and yoga is essentially a practice for your soul working through the medium of your body. So, what to do? Do yoga to meet your soul. Thank you for this great opportunity. Thank you all. Thank you, Priyadashni. Thank you. Thank you, Priyadashni, for your sublime point. Yoga is one of the part of our lives, and this yoga has a different traditional structures with its own one. Miss Priyadashni delivered a lovely speech in importance of each yoga part in our well-being. Once again, I thank you, Priyadashni. Next, people with pride in performance hold themselves accountable for higher standards of performance. Now, I would like to call upon our beloved teacher, Dr. A. Delma Priya, Physical Director, Tyagaraja Preceptors College of Preceptors, to deliver us a live yoga performance. Thank you, Ulagamai. Hope I am audible. Audible, ma'am. Yes, okay.
Good evening, all. I'm very happy to be part of this world record. I'm Dr. A. Selvapriya, working as the Physical Director at Tyagaraja College of Preceptors. நம்ம யோகா அண்ட் வெல்னஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு நிறைய தியரி பேஸ்ட் யோகா நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே செய்கிறோம். யோகானா இதுதான், இட்ஸ் கனெக்டிங் மைண்ட் பாடி அண்ட் சோல், அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். பட் ஆனால் இந்த எல்லாத்துக்கும் ஆஸ் Divya Dakshini says, yoga is nothing but it's the involvement of the 8 limbs of yoga, that is yama, niyama, asana, pranayama, pratyahara, dharana, dhyana and samadhi. And these all combination of all these 8 limbs is known as yoga. We say it as yoga, and we are going to practice stage by stage, and we have to achieve a level of yoga. So இந்த 8 விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய கேட்டுட்டோம், நிறைய தியரி பேஸ்ட் கேட்டிருக்கோம். ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயங்கள் ஒரு பிரீதிங் பிரெத் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யோகானாலே வித் பிரெத் கண்ட்ரோல். ஆஃப்டர் 5 years பிசிக்கல் டைரக்டர், நான் வந்து பிசிக்கல் யாமா யோகா பெருசா இல்ல பிசிக்கல் எஜுகேஷன் பெருசா இல்ல விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை. யோகா ஈச் ரெண்டுமே அதோட தனித்தனி வழியில அது ஒரு தனித்துவமானது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ் போகணும்னாலும் நம்ம போய்க்கலாம், யோகா வச்சு நம்ம போகணும்னாலும் போய்க்கலாம். நம்மளோட ஃபிட்னஸை நம்ம எந்த விதத்துல வேணா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப யோகா மூலியமா நம்ம போறது அப்படின்னா பேசிக்கா யோகா மூலியமா வாட் இஸ் யோகா, யோகாவை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், யோகா எங்க செய்யணும், எந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங் இருக்கணும், நம்மளுக்கு எப்படி நம்ம மைண்ட் பிளசண்டா வச்சுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு ஐம் கோயிங் டு ஷேர். நத்திங் பட் நம்ம யோகா செய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ட்ரெஸ் கோட் வந்து கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் கோட்ல இருக்கணும். ஒரு பிளசன்ட் கலர்ஸ் இருக்கணும், இந்த ஒயிட் அந்த மாதிரி ஒரு பேபி பிங்க் ஒரு எதுவுமே எல்லா கலர்லயும் ஒரு பிளசன்ட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா மைண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப பிளசண்டா இருக்கும். ரொம்ப டார்க் கலர்ஸ் அடிக்கிற கலர் மாதிரி இருந்துச்சுனாலே நம்மளுக்கே ஒரு மூட் வராது, யோகா பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வராது. ஃபர்ஸ்ட் நம்ம யோகா ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே நம்ம போஸ்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம போறது கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் போகணும், உடனே சக்கராசனம் பண்றோம் அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பிரீதிங் டெக்னிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி பிரெத் கண்ட்ரோல் பண்ணணும், முத்ராகெல்லாம் பழகணும், அந்த மாதிரி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். அதுக்கப்புறம் தான் யோகா ஆசனமுக்கு போகணும். ஆசனம்ல ஒரு ஆசனத்துக்கும் ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. ஒரு ஆசனம் பண்ணும்போது நம்ம பாடியில சில சேஞ்சஸ் தெரியுது. அது இன்டைரக்டா நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட ஆரோக்கியத்தை அதை நம்ம காத்துக்கலாம், பேணி காத்துக்கலாம். அதுக்காக நம்ம கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட கைண்ட் அட்வைஸ். நம்ம இப்ப நிறைய பேருக்கு ஒரு ராங் கான்செப்ட் இருக்குது, யோகாசனம்னாலே அது வந்து ஆசனம் தான், வேற எதுவுமே இல்லை. பர்ஃபார்மிங் ஆசனம் இஸ் யோகாசனம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் தட் பர்ஃபார்மிங் ஆசனம் இஸ் ஆல்சோ ஏ ஆசனம், நம்ம இல்லை, நம்ம அதை நம்ம மறுக்கவே முடியாது. பட் பிரெத் கண்ட்ரோலோட ஒரு ஆசனம் பண்ணும்போது அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே எல்லா சயின்ஸ் சொல்றாங்க, எல்லா யோகிஸ்ட் சொல்றாங்க, எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. பட் ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒரு மூச்சு பயிற்சிக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தாக்க எனக்கு தெரிஞ்சு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு 99% கூட வச்சுக்கலாம், 99% நம்ம பிரெத் கண்ட்ரோலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு பிரீதிங் டெக்னிக்கோட நான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன், வேற எதுவுமே இல்லை. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் என்னோட சேர்ந்து உங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா நீங்க பண்ணலாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க செய்யலாம். ட்ரெஸ் கோட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க சாரியில இருந்தாலும் சரி, எந்த ட்ரெஸ் கோட்ல இருந்தாலும் யூ கேன் ப்ராக்டிஸ் திஸ். ஏன்னா இது வந்து பிரீதிங் கண்ட்ரோல் தான் நான் சொல்றேன், பிரெத் கண்ட்ரோலுக்கான மூச்சு பயிற்சி அதுதான் நான் சொல்லி தர போறேன். ஸோ சிட் கம்ஃபர்டபிளி இந்த சேர் ஆர் கீழே உட்காந்துருந்தா நல்லா சன்மன்களை போட்டு உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காந்து கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தெளிவா உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கணும் எப்பவுமே. ஆசனம் அப்படின்னாலே வந்து நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க வந்து நல்லா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரிஜிடா இருப்பாங்க. ரிஜிட்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரைட்டா பாக்குறதுக்கு எலிகென்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதே போலதான் நம்ம இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண போறோம். நம்மளோட அப்பர் பாடி, நம்ம ஸ்பைன் வந்து இட் ஷுட் பி எரெக்ட். நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. உங்க கைகளை நீங்க இப்படி பண்ணி கீழே மடிமடியும் வச்சுக்கலாம், இல்ல இப்படி பண்ணி உங்களோட முட்டி மேல வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த போஸ்டர் கரெக்டா இருக்கோ அந்த போஸ்டர்ல நீங்க உட்காந்துக்கோங்க. நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் பீரியட்ல வந்து
நிறைய பேர் ஃபிட்னஸ் பின்னாடி ஓடுறாங்க, யோகா பின்னாடி ஓடுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு போறாங்க, யோகா சென்டருக்கு போறாங்க, நான் ஃபிட் ஆகணும், என்னை நான் ஃபிட்டா வச்சுக்கணும், இந்த பேண்டமிக்ல இருந்து இந்த கொரோனா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம நிறைய நிறைய பண்றாங்க. ஆனா இதுக்காக நம்ம எங்கேயுமே போக வேண்டாம். we can do anything everything inside this four walls. அதுதான் நான் சொல்ல வர்றது. இனிமே இப்ப நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதுனால நான் இந்த ரூம்ல உட்காந்துருக்கேன். இந்த ரூம் இல்லைன்னா நீங்க இதை போய் நீங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காருங்க, மொட்டை மாடியோ இல்ல பால்கனியோ அந்த மாதிரி ஏதாவது பால்கனி அந்த மாதிரி இல்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காருங்க. ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிற இடத்துல உட்காரணும். முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் பர்ஃபார்ம் பண்ணீங்க, பிஃபோர் 7 நீங்க பண்ணீங்கன்னா that will be more effective for your body. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம பேசிக்கான பிரீதிங் டெக்னிக் எப்படின்னா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இன்ஹேல் பண்ணும்போது, இன்ஹேல் மூச்சை உள்ள எடுக்கும் போது நம்ம வயிறு உள்ள வருமா வெளியில வருமான்றது நம்மளுக்கு தெரியாது. நீங்க நார்மலா நீங்க கூட பாருங்க, நீங்க யாரும் ஆன்சர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் என்னோட இது கேட்டா போதும். நீங்க இப்ப நம்ம நார்மலா இன்ஹேல் பண்ணும்போது நம்ம வயிறு உள்ளதான் போகும். இது நார்மலா நம்ம எல்லாம் நார்மலா இதைதான் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். நார்மலா இன்ஹேல் பண்ணும்போது என்னோட வயிறு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகுது. எக்ஸேல் பண்ணும்போது என் வயிறு வெளியில வருது. இதுதான் வயிறுன்றது. இட்ஸ் நாட் வயிறு, ஐ மீன் நம்மளோட ஸ்டொமக் கிடையாது, நம்மளோட லங்ஸ். நம்மளோட லங்ஸ் தான் நம்ம மூச்சு உள்ள வாங்கும் போதும் வெளியில விடும் போதும் நம்ம லங்ஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆகி கன்ட்ராக்ட் ஆகுது இல்லையா? கன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. அப்போ நம்மளுக்கு நார்மலா இதுதான் நம்மளோட டெக்னிக். நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வளர்ந்த விதம் இப்படிதான் இருக்கு. இன்ஹேல் பண்ணும்போது நம்மளோட லங்ஸ் ஐ மீன் நம்மளோட ஸ்டொமக் உள்ள போகும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு வெளியில போகும். பட் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் டெக்னிக் டு ஃபாலோ. சரிங்களா? இப்ப நம்ம இந்த பேட்டர்ன்ல நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம ஒரு 50% ஆஃப் ஆக்சிஜன் தான் நம்மளால இன்ஹேல் பண்ண முடியுது. 50% ஆஃப் ஆக்சிஜன் தான் நம்மளால இன்ஹேல் பண்ண முடியுது. அந்த 50% ஆஃப் ஆக்சிஜன் தான் நம்மளோட பிளட்ல சர்க்குலேட் ஆகி தட் ஆக்சிஜனேட்டட் பிளட், பத்தும் பத்தாம ரொம்ப குறைவா 50% ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் நம்ம என்டையர் பாடிக்குமே சப்ளை ஆகுது. ஸோ நம்மளுக்கு இதனால நம்மளுக்கு சில டைம்ஸ் ஒரு 3 floors நம்ம ஸ்டெப்ல மேல ஏறோம்னா நம்மளுக்கு மூச்சு வாங்கும். காரணம் நமக்கு ஆக்சிஜன் பத்தல, வேற ஒன்றும் இல்லை. நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ணலன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பிரீதிங் டெக்னிக்ஸை கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா வில் பி ஹெல்தியர் மோர். என்னன்னா, நல்ல வயிறுல கை வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது உங்க ஸ்டொமக் வெளியில பலூன் மாதிரி வெளியில வரணும். இட்ஸ் நாட், மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் நாட் த ஸ்டொமக் கம்மிங் அவுட். நான் உங்களுக்காக சொல்றதுக்காக சொல்றேன், தெரியறதுக்காக. பட் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில வருது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அப்படி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இன்ஹேல் 100% ஆஃப் ஆக்சிஜன், 100% ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்ப நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ள போகணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணாதது தான். இந்த செகண்ட் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணாதவங்க இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இப்படி கை வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது உங்க வயிறு வெளியில வரணும், வயிறு வெளியில வரணும். இப்போ ஆக்சிஜன் நமக்கு லங்ஸ்ல கேதர் ஆயிட்டு இருக்கு. ஸ்லோவா எக்ஸேல், எக்ஸேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுது, கெட்ட காற்று நம்மளுக்கு வெளியில போகுது. அப்ப இன்ஹேல் பண்றோம், hold that and slowly gradually exhale the breath. சரியா? inhale பண்ணும்போது your tummy has to come out as a balloon. எல்லாரும் இங்க ட்ரை பண்ணி பாருங்க. if anybody can do this, well and good. யாராவது ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா I will be happy. கை நல்லா வச்சுக்கோங்க. gradually inhale, exhale, inhale, exhale. அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ். நமக்கு இது ஃபாலோ பண்றது திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது ஃபாலோ பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இத்தனை காலமா இன்ஹேல் பண்ணா வயிறு நமக்குள்ள போகும். இன்ஹேல், எக்ஸேல், இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேட்டர்ன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரை திஸ். இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், நம்ம இன்ஹேல் பண்ணும்போது பெல்லி வரும்போது நம்மளோட லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. we can inhale 100% of oxygen and that oxygen will supply to our blood. அது கூட மிக்ஸ் ஆகி the oxygenated blood will supply to all parts of the body. நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் blood இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த oxygenated blood வரும்போது நமக்கு கிராம்ஸ் வராம இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை
ஏதாவது குளிர் இருக்கு அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஏசியில ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கால் எப்படி ட்விஸ்ட் ஆயிடும், இட்ஸ் லைக் கிராம்ப் வர மாதிரி இருக்கும். உடனே நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், சுகர் நிறைய போட்டு நம்ம ஒரு ஹாஃப் டம்ளர் ஆஃப் வாட்டர் நிறைய லோட் ஆஃப் சுகர் போட்டு நம்ம குடிக்கணும், அது தெரியாது. ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார், இல்லைன்னா டாக்டர் கிட்ட உடனே ஏதாவது ஒன்று பண்ணணும். இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் டெக்னிக் ஆஃப் பிரீதிங். இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன். நான் சொல்றேன், இந்த பேண்டமிக் பீரியட்ல நீங்க எங்க ஃபிட்னஸ் ஸ்டுடியோ போக தேவை, எங்கேயுமே போக வேண்டாம். இந்த 4 வால்ஸ்குள்ளேயே நம்ம ஃபிட்னஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் யோகா பண்ணிக்கலாம். யோகானா பெரிய ஆசனம், நம்மளுக்கு தெரியாத ஆசனம் நிறைய இருக்கு, நம்மளுக்கு தெரியாத ஆசனம் நிறைய இருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம யோகா நம்ம டெய்லி யோகா பண்ண போறது கிடையாது இல்லையா? யோகாவை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இங்க இருக்கும். யோகா நம்ம ஓகே எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சவங்க இங்க நிறைய பேர் இந்த குரூப்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எலைட் பீப்புளுக்காக ஒரு பேசிக்கான ஆசனம் உங்களுக்கே தெரியும், சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் எப்படின்னா 12 + 24 கவுண்ட்ஸ் வந்து ஒரு சைக்கிள் நம்ம பண்றோம். அதாவது ஒரு லெஃப்ட் சைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 கவுண்ட்ஸ் நம்ம பண்றோம். Again come to the starting posture and start with the right leg. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சைட் 12 இந்த சைட் 12 24 கவுண்ட்ஸ் வந்து into one cycle. இது மாதிரி காலையில் எழுந்த உடனே உங்களை ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நல்ல ஒரு மேட் இல்லாம ஆசனம் பண்ணக்கூடாது, அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஃபார் த கிராவிடேஷனல் புல் ஆஃப் தி கிரவுண்ட். சரியா? நம்ம அதுல இருந்து நம்ம இதுக்காக நம்ம ஒரு மேட் வச்சுக்கிறோம், வேற நத்திங் பட் நம்மளுக்கு அப்புறம் ஏரியா கிளீனா இருக்கணும். சரியா? யோகா பண்ணும்போது அந்த ஏரியா கிளீனா இருக்கணும், நம்மளும் கிளீனா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஸோ அந்த மேட்டை நல்லா விரிச்சுட்டு 12 24 கவுண்ட்ஸ் into one cycle அப்படின்றத நம்ம 5 சைக்கிள்ஸ் பர் டே பண்ணினீங்கனாலே போதும். வேற எதுவுமே தேவையில்லை நமக்கு. நம்ம பெரிய பெரிய ஆசனமுக்கு போக தேவையில்லை, சக்கராசனம் எல்லாம் பண்ண வேண்டாம். எல்லாமே பிரெத் கண்ட்ரோல்ல இருந்து இந்த சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணலாம். அதுதான் நான் 2 தடவை இப்ப நான் பண்ணி காட்ட போறேன். நீங்க எங்கூட சேர்ந்து நீங்க பண்றதுனாலும் பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அப்புறமா நீங்க கம்ஃபர்டபுளா நீங்க உங்களோட ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் மாத்திட்டு மேட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்க அப்புறம் கூட நீங்க பண்ணிக்கலாம். சரியா? Please let me know, Priyadashini, are you there? Yes, ma'am, I'm here, ma'am. Please let me know I'm visible to everyone. Yes, ma'am, sure, ma'am. Am I visible fully? Yes, ma'am. Full visible இருக்கீங்களா? Visible இருக்கீங்க, ma'am. Okay. உங்களால முடியும் அப்படின்னா நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்க பர்ஃபார்ம் பண்ணலாம், என் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பொறுத்த வரைக்கும் ஓகே now it's okay, ma'am. Now it's okay. Okay. So சூரிய நமஸ்காரம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா மேட் இருக்கு இல்லையா, மேட்டோட ஸ்டார்டிங்ல எட்ஜ்ல நின்னுக்கோங்க. ஒரு 2 எண்ட் இருக்கும் இல்லையா, மேட்டுக்கு 2 எண்ட் இருக்கும், இந்த எட்ஜ்ல நின்னுக்கோங்க. சூரிய நமஸ்காரம் நான் ஒன்னும் புதுசா சொல்லி தர போறதில்ல, உங்களுக்கு யூடியூப்ல கூகுள்ல எல்லாமே யூ கேன் வாட்ச். திஸ் இஸ் வாட் சூரிய நமஸ்காரம் அப்படின்றது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். பட் ஆனா இன்ஹலேஷன் எக்ஸலேஷனோட நம்ம பண்ணும்போதுதான் அந்த சூரிய நமஸ்காரத்தோட எஃபெக்டிவே உங்களுக்கு தெரியும், உங்க பாடியில அந்த சேஞ்சஸ் தெரியும். அதுதான் இப்ப சொல்லி தர போறோம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம 12 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு போலாம், திருப்பி ஒரு 12 24 சைக்கிள்ஸ் நம்ம அப்படி பண்ணிட்டு நம்ம போயிட்டோம். ஆனா இன்ஹலேஷன் எக்ஸலேஷனோட சேர்த்து பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் சூரிய நமஸ்காரம் எஃபெக்டிவா இருக்கும். அதுதான் நான் செஞ்சு தர போறேன். ஸ்டார்ட் வித் நமஸ்கார் முத்ரா. இந்த நமஸ்கார் முத்ரான்னு சொல்லுவோம். இந்த நமஸ்கார் முத்ராத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். This is the starting posture. இதுதான் first posture. நம்ம இங்க இருந்து கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிடணும். நம்ம மூச்சே உள்ளே வச்சுக்க கூடாது, கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிடணும், வெளியில விட்டுறணும் ஃபுல்லாவே. ஸ்டார்ட் வித் அண்ட் கால் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க உங்களோட ஷோல்டர் பிட்ல. ஏன்னா உங்களுக்கு காலை 2 இப்படி ரொம்ப இப்படி சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பேலன்ஸ் கிடைக்காது. கொஞ்சம் இப்படி நீங்க ஷோல்டர் பிட்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்க பாடி பேலன்ஸடா நிற்கும். நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிட்வீன் ஆர் லெக்ஸ் ஃபாலோ ஆகும். அப்ப நம்மளுக்கு பாடி கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் லிட்டில் அப்பார்ட், ரொம்ப தள்ளி வச்சுக்க வேண்டாம், லிட்டில் அப்பார்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நமஸ்கார் முத்திரையில ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கம்ப்ளீட்லி எக்ஸேல், நல்லா எக்ஸேல் பண்ணிக்கோங்க. கிராஜுவலி பெண்ட்
Inhale பண்ணிட்டு நல்லா backwardல bend பண்ணுங்க. This is 2. Exhale. This is third posture. Start with the left leg. Start with the left leg. And fourth plank position. And last one, next posture like this. அதாவது உங்களோட டோஸ், உங்களோட நீ அண்ட் யுவர் சின் இது வந்து உங்களுக்கு தரையில முட்டிட்டு இருக்கணும், டச் ஆயிருக்கணும். Again, go for the mountain posture. Cobra posture like this. கை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி இருக்கணும், elbow. And from this, go for the mountain posture like this. And again, bring your left leg forward. உங்க left leg எடுத்த உடனே இந்த கைக்கு நடுவுல இங்க வந்துட கூடாது. அப்படி உங்களுக்கு வர முடியலன்னா gradually you can adjust yourself. And both legs together. ரெண்டு கால்கள் ரெண்டு கைகள் ரெண்டுமே நேர் கோட்டுல இருக்கணும். Again, give a arch and come to the first posture. Okay. இது வந்து 12 counts நம்ம சொல்றோம், 12 counts சொல்றோம். இதுல வந்துட்டு நீங்க திருப்பி ரைட் சைட் பண்ணும்போது திருப்பியும் 12 plus 12 24 counts வந்துரும். இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நமஸ்கார் முத்ரால இருக்கும்போது கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிடணும், கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிடும். அண்ட் நல்லா மேல நீங்க போகும்போது கைகளை உயர்த்தி நீங்க மேல போகும்போது இன்ஹேல் பண்ணணும். நல்லா அப்படி மேல போறோம் இல்லையா, அப்ப வந்து நல்லா இன்ஹேல் பண்ணணும். திருப்பியும் வந்து உங்க கால் கை நேர்கோட்ல வரும்போது கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணணும், ஒரு கால் முன்னாடி வச்சு நல்லா ஆர்ச் கொடுக்கும்போது இன்ஹேல் பண்ணணும். மேம் ஹெட் சரியா தெரிய மாட்டேங்குது மேம். ஓகே சார், நான் இது வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க மேம். ஓகே, இப்போ ஓகேவா சார்? தெரியல மேம், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடி மேம், அதனால தான் கொஞ்சம் இப்ப கரெக்ட்டா இருக்கு மேடம். பின்னால கிளாஸ்ல இருந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்குது, கொஞ்சம் முன்னால இருந்தீங்கன்னா கூட தலை கரெக்ட்டா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பட் ஃபுல் பாடி தெரியும். இப்ப கரெக்ட்டா இருக்கு மேடம். நமஸ்கார் முத்திரையில நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திருப்பி போயிட்டு வரைக்கும் கவுன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு கோஆர்டினேட் ஆகல. நமஸ்கார் முத்திரையில வந்து கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸேல் பண்ணிடணும். தென் நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி நம்ம நல்லா ஆர்ச் கொடுக்கும்போது இன்ஹேல் பண்ணணும். நல்லா இன்ஹேல், டீப் இன்ஹலேஷன் கொடுங்க. கிராஜுவலா இது எங்கேயுமே நம்ம விடாம ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டினியூஸ் அந்த 12 ஸ்டெப்ஸுமே இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இதுல எங்கேயும் நீங்க பிரேக் விடக்கூடாது. பிரேக் விடாம கிராஜுவலா செய்யுங்க. ஸோ நமஸ்கார் முத்திரையில கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிருங்க. நல்லா ஆர்ச் கொடுக்கும்போது நல்லா இன்ஹலேஷன் செய்யுங்க, நல்லா இன்ஹேல் பண்ணிடணும். தென் அகைன் கீழே குமிஞ்சு உங்க ரெண்டு கால்கள் ரெண்டு கைகளும் நேர்கோட்டில் வரும்போது, ஸ்ட்ரைட்டா வரும்போது கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிடுங்க. அகைன் நம்ம லெஃப்ட் லெக்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு லெஃப்ட் லெக் ஒரு கால் முன்னாடி இருக்கும், ரைட் லெக் பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கும் போது நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. அகைன் நம்ம ஒரு பிளாங்க் பொசிஷன் போறோம். பிளாங்க் பொசிஷன் நம்ம கையும் டோஸ் மாத்திரம் தரையில முட்டி இருக்கணும், கான்டாக்ட் இருக்கணும் தரையில. அப்ப வந்து கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒரு இந்த பொசிஷன் போறோம். அப்ப நம்மளோட சின், நம்மளோட நீ அண்ட் நம்ம டோஸ், இது மூணு மாத்திரம் கீழே முட்டிட்டு இருக்கும். அந்த ஒரு இடத்துல மாத்திரம் we have to hold the breath. அது ரொம்ப முக்கியம். we have to hold the breath. நல்லா அதை ஹோல்ட் பண்ணிக்கணும். அங்க இருந்து புஜங்காசன போல் கோப்ரா போட்டு நம்ம சொல்லுவோம். நல்லா நின்று மேல பார்க்கணும். எல்போ வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடக்கூடாது, லைட்டா இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த எல்போ இட் ஷுட் பி இன் திஸ் போஸ்டர். இப்படி நம்ம வச்சிருக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட் பண்ணக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல வந்து நல்லா இன்ஹேல் பண்ணணும், நல்லா இன்ஹேல் பண்ணணும். அகைன் நம்ம அங்கிருந்து ஒரு மவுண்டைன் போஸ்டருக்கு போறோம். நம்ம பாடி இப்படி வி ஷேப்ல இருக்கு, மவுண்டைன் போஸ்டர் வி ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல எக்ஸேல் பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம லெஃப்ட் லெக் முன்னாடி கொண்டு வந்து நல்லா ஆர்ச் கொடுக்க போறோம். அந்த ஆர்ச் கொடுக்குற இடத்துல திருப்பியும் இன்ஹேல் பண்ணுங்க. அகைன் திருப்பி அடுத்த கால் கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கும் போது கால் கைகள் ரெண்டும் நேர்கோட்டில் இருக்கும் போது நல்லா எக்ஸேல் பண்ணுங்க. அகைன் நம்ம மேல ஆர்ச் கொடுக்கும் போது ஸ்டார்டிங் போஸ்டர், நம்ம செகண்ட் போஸ்டர் பண்றோம் இல்லையா, அந்த போஸ்டர் நல்லா ஆர்ச் கொடுக்கும் போது கம்ப்ளீட்டா இன்ஹேல் பண்ணுங்க. தென் திருப்பி நமஸ்கார் முத்திரை வரும்போது கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிடுங்க. நான் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க.
இப்போ ஓகேவா சார்? தெரியுதா? Yes, ma'am. Okay. Start with the Namaskar posture. Exhale பண்ணிக்கலாம். Inhale. Exhale. Inhale. Exhale. Retention. Hold the breath. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Come to the posture. That's all. So this is the 12 counts. 12 counts நம்ம ஒரு சைக்கிள் பண்றோம். திருப்பி நம்ம ரைட் சைடு ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? இதே போஸ்டர் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். டைம் இருக்கா? மூமெண்ட் ஹேவ் டைம். Previously time இருக்குல்லம்மா? So we have a 12 Ma'am, yes, more ma'am. minutes, ma'am. 12 more minutes. Okay. We have discussion slot also, that's it. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் 12 24 கவுண்ட்ஸ் நம்ம அது எப்படி பண்றது நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, யோகாசனம்னாலும் சரி, வார்மிங் அப்பும் தேவை, அதே போல வார்ம் டவுனும் தேவை. நான் இப்ப 2 ஆசனம் 2 பிரீதிங் டெக்னிக் சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம கூலிங் டவுன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு வார்மிங் அப் எல்லாம் ஆயிடுச்சு, நம்ம ஆல்ரெடி பிரீதிங் டெக்னிக் பண்ணி நம்ம வார்ம் அப் பண்ணிட்டோம். ஆசனா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிளட் பிரஷர் எல்லாம் ஹைல இருக்கும். சரிங்களா? நார்மல் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து நமக்கு 72 to 75 இருக்கும். இப்ப நம்ம ஆசனம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது கட்டாயமா நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து கூட இருக்கும், நிறைய இருக்கும். சரிங்களா? ஒரு 85 to 100 கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம 5 சைக்கிள்ஸ் நம்ம பண்ண போனோம். 5 சைக்கிள்ஸ் பண்ணினா கட்டாயமா ஹார்ட் ரேட் கூட இருக்கும். அப்ப அதை நம்ம நார்மல் ரேட் கொண்டு வந்தா தான் நம்ம அடுத்த வேலைகளை நம்ம பார்த்துட்டு போக முடியும். நம்ம ஹார்ட் ரேட் எப்பவுமே ஹைலியே நம்ம வச்சுக்க கூடாது, நார்மல் ஹார்ட் ரேட்டுக்கு வரணும். அப்ப நம்ம பாடியை நம்மளே we have to cool down. அந்த கூல் டவுன் பீரியட்ல எப்படின்னாக்க 2 ஆசனம் சொல்லித்தரோம். ஷீத்காரி, ஷீதாலினி அப்படின்னு நம்ம 2 நம்ம சொல்லித்தரோம். ஷீதாலினி பிரீதிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது என்னன்னா நத்திங் பட் உங்களோட நாக்கை வந்து இப்படி மடிச்சு வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க, நாக்கை மடிச்சு வச்சுக்கணும். இது வழியா இன்ஹேல் பண்ணணும், திரும்ப மூக்கு வழியா எக்ஸ்ஹேல் பண்ணணும். சிம்பிள். அப்போ உங்களுக்கு நீங்க அதை இன்ஹேல் பண்ணும்போது யூ கேன் ஃபீல் தி சில்னஸ் இன்சைட் யுவர் லங்ஸ். அந்த சில்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்ஹேல் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க, கைகளை இப்படி வச்சுக்கோங்க. டீப் இன்ஹலேஷன், வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூக்குழியா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. You can feel the chill breeze inside you. அதனால you can feel that. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. Exhale. Again one more time. Exhale. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கீப் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you can feel the rest. This is ஷீதாலினி. ஷீத்காரி அப்படின்றது எப்படின்னா உங்க பற்களை யூஸ் பண்ணி நீங்க இன்ஹேல் பண்றது, வேற எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம நாக்கை யூஸ் பண்ணி பண்ணோம், டங்க் யூஸ் பண்ணி பண்ணோம். இப்ப நம்ம டீத் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். பல்ல நல்லா கடிச்சுக்கோங்க, பல்ல நல்லா கடிச்சிட்டு யூ ஹேவ் டு இன்ஹேல். இந்த பிரீதிங் டெக்னிக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது உங்க வயிறு வெளியில வரணும், உங்க லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும். எக்ஸேல் பண்ணும்போது உங்க லங்ஸ் வந்து கன்ட்ராக்ட் ஆகணும். இந்த பிரீதிங் டெக்னிக்கோட நீங்க பண்ணினீங்கன்னா யூ வில் பி ஹெல்தி 100%. வேற எதுக்குமே நம்ம போக வேண்டாம், ஃபிட்னஸ் ஸ்டுடியோ போக வேண்டாம், யோகா சென்டர் போக வேண்டாம், எதுவுமே போக வேண்டாம். நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். எகைன் ஐ ரிப்பீட் திஸ் ஷீத்காரி. பல்ல நல்லா கடிச்சுக்கோங்க, close your mouth, gradually exhale. அவ்வளவுதான்.
ஸோ ஜஸ்ட் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரீதிங் டெக்னிக்ஸை இன்னையிலிருந்து, அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து ட்ரை டு ஃபாலோ தட். ட்ரை பண்ணி பாருங்க. நான் எல்லாத்தையும் கம்பல் பண்ணல. நம்ம இவ்வளவு நாள் ப்ரீத் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இனிமே இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணும் போதும் உங்களோட பிசிக்கலி உங்களோட சேஞ்சஸ் என்னன்றது யூ கேன் ஃபீல் இட். அதை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ட்ரை இட், அவ்வளோதான். இது இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. நம்ம இந்த நாள் வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்றணுங்கிறது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. நாட் தட் ஈஸி. இருந்தாலும் ஜஸ்ட் ஃபாலோ இட். மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. சூரிய நமஸ்காரம் டெய்லி ஒரு 5 சைக்கிள்ஸ் இந்த மார்னிங் டைம் பண்ணுங்க. ஒரு கம்ப்ளீட்டா இருக்கிற, ஐ மீன் வெளியில ஒரு ஃப்ரீயா இருக்கிற ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற ஏரியா இருக்கணும். கம்ப்ளீட் வென்டிலேஷன் இருக்கணும். இந்த மாதிரி 4 வால்ஸ்ல உட்காந்து செய்யக்கூடாது. நம்ம மொட்டை மாடியில் உட்காந்துக்கலாம், வீட்டு வாசல்ல உட்காந்துக்கலாம். ஏர்லி மார்னிங் யாரும் இருக்க மாட்டாங்க. வி கேன் டூ வெரி ஃப்ரெஷ்லி. ஓகே, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷீட் காடி இந்த 2 எக்ஸசைஸ், இதுவும் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் தான் நம்மளை கூல் டவுன் பண்ணி நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், நம்மளோட பல்ஸ் ரேட் எல்லாத்தையும் குறைச்சி நார்மல் சிட்டிங் பல்ஸ் ரேட்டுக்கு நம்மளை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் we can go for the regular activity every day. So இதை ஃபாலோ பண்ணுங்க. Thank you so much for this wonderful opportunity to share something about yoga and breathing techniques. Thank you all. Thank you for the university people and my own colleagues and my dear students. Thank you so much. Thank you, ma'am. Yoga's incorporation of meditation and breathing can help improve a person's mental well-being. Surya Namaskar is one of the most important yoga practices, and thank you, ma'am, for your delightful performance of Surya Namaskar. You never fail to inspire us, ma'am. Once again, thank you, ma'am, for your great performance. Next, a good discussion. Thank you, ma'am. A good discussion increases the dimensions of everyone who takes part. I would like to call upon our student teachers, Ms. Aru Janina, Mr. Ranjit Vikram Payas, and Ms. Swati Boshni to deliver their knowledge through their wonderful discussion. Good evening. Okay. Hi டா. Hi. இன்னைக்கு உன்னோட யோகா செஷன்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு ஜெரினா. உன்னோட கிளாஸஸ்லாம் எப்படி போச்சு? நானும் நல்லா தான் கவனிச்சேன். நான் நிறைய லேர்ன் பண்ணேன். நீ ஏதாவது லேர்ன் பண்ணியா இல்ல எப்பயும் போல சும்மா தான் இருந்தியா கிளாஸ்ல? லேர்ன் பண்ணவா? இதுல லேர்ன் பண்ண என்ன இருக்கு? லேர்ன் பண்ண என்ன இருக்கா? நான்லாம் நிறைய லேர்ன் பண்ணேன். ஒவ்வொரு செஷன்லயும் நம்மளுக்கு யோகா பத்தின நிறைய ஐடியாஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மேம் கொடுத்தாங்க. மென்டல் ஹெல்த் பத்தி என்ன சொல்றியா? ஃபர்ஸ்ட் டே செஷன் பத்தி. ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம்? மென்டல் ஹெல்த் பத்தி கத்துக்கிட்டோம். யோகாக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன ரிலேஷன் தான் இப்ப நீ கேட்க வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது. யோகா கத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? நமக்கு இருக்க மென்டல் கிளாரிட்டி நல்லா கிடைக்குது. அண்ட் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமான விஷயம், எஜுகேஷன் ஃபீல்டுல ஒரு விஷயத்த நம்மளால கிளியரா லேர்ன் பண்ணதை ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிறப்போ இந்த யோகா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது மென்டல் ஹெல்த்துக்கும் யோகாக்கும் ரிலேஷன் சொல்றது என்னால நம்ப முடியல. நீ கொஞ்சம் கிளியரா சொல்றியா? நான் சொல்றதா நீ நம்ப மாட்டேன். நம்ம மேம்கிட்டே கேட்போம், அவங்க உனக்கு டீடைலா சொல்லுவாங்க. கண்டிப்பா மேம் கிட்டே போவோமே. கண்டிப்பா ஜெரினா சொன்ன மாதிரி மென்டல் ஹெல்த் ரொம்பவே யோகா மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு 90% ஆஃப் பீப்புள் ரொம்ப பிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மென்டல் ஹெல்த்தை பத்தி யாரும் கன்சர்ன் பண்ணிக்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் 75% ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரெஸ்ஸாலையும் டிப்ரெஷனாலையும் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் அந்த மாதிரி போகணும். அங்க கவுன்சிலர்ஸ் தான் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, யோகா மெடிடேஷன் பண்ணுங்க, அதுதான் அவங்களை ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. ஓகே மேடம், நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான், எனக்கு புரியுது. ஜெரினா சொல்றதும் நிறைய பாயிண்ட்ஸ் வேலிடா இருக்கு. ஆனா ஜெரினா, செகண்ட் டே நம்மளுக்கு ஒரு செஷன் நடந்துச்சு. அந்த செஷன்ல பிசிக்கல் ஹெல்த்தும் யோகாவோட ரிலேட்டட். மென்டல் ஹெல்த்தும் ஒத்துக்கிறேன், ஆனா பிசிக்கல் ஹெல்த் எப்படி ஆகும் புரியலையே எனக்கு. யோகா நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் கொடுக்கறப்போ கண்டிப்பா பிசிக்கல் ஹெல்த்தும் கொடுக்கும். நமக்கு மைண்ட் கிளியரா இருந்தா நம்ம பாடி தானா கிளியர் ஆயிடும். அது மாதிரிதான் நம்ம பிசிக்கல் அழகா இருக்கிறதுனா நம்ம எப்பயுமே ஃபேஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஃபேரா இருக்கோமா, என்னென்ன காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றோம்னு பாக்குறோம். பட் அதை விட முக்கியமானது நம்ம பாடி.
பாடி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம பாடியில தான் நம்ம சோல் இருக்கு. சோ இந்த எர்த்ல வாழ்ற வரை நம்ம பாடியை நல்லா பாத்துக்கணும்னா அதுக்கு யோகா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம இதுக்காக நிறைய போய் ஜிம்ல போய் நிறைய அமௌண்ட் கொடுக்கணும், இல்ல டான்ஸ் ஸ்டுடியோ போகணும், அந்த இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம டெய்லி வீட்லயே ப்ராப்பரா யோகா செஞ்சாலே போதும். இல்ல நீ சொல்றதெல்லாம் ரைட் தான். ஓகே, நீ டெலிவர் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே. பட் வந்து கிளியரா எனக்கு சொல்ல, பிசிக்கலுக்கும் யோகாவுக்கும் என்ன ரிலேஷன் எனக்கு கிளியரா ஒரு பாயிண்ட் மாதிரி சொல்ல. நான் சொல்றதை விட மேம் சொன்னா இன்னும் கொஞ்சம் டீடைலா இருக்கும். நம்ம மேம்கிட்ட கேட்போம். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மென்டலுக்கு சொன்னீங்க, இப்போ வந்து பிசிக்கலுக்கு எப்படி யோகா வந்து ரிலேட்டடா இருக்கு? இவங்க சொல்றது ரைட்டா? கண்டிப்பா ஜெரினா சொல்றது ரைட் தான் ரஞ்சித். யோகா கண்டிப்பா பிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க 20 to 23 years ஏஜ் பீப்புளா இருப்பீங்க. நம்ம இந்த யங் ஏஜ்ல இருக்கும்போது இருக்கிற பியூட்டினஸ் வந்து கண்டிப்பா ஒரு 30-35 இயர்ஸ்ல இருக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம முன்னாடி மென்டல் ஸ்ட்ரெஸ், அதுதான் வந்து காரணம். ஸோ அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த யோகா இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஃபேஸ் இஸ் இன்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நம்ம ஃபேஸ்ல ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஸோ இந்த யோகா இந்த மெடிடேஷன்ஸ் பண்றது மூலயமா நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. ஜெரினா, ஓகே 2 times நீ சொன்ன மாதிரியே தான் மேமும் சொன்னாங்க. ஸோ நீ நல்லா லேர்ன் பண்ணியிருக்கேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா 3rd time நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணேன். என்னன்னு பார்த்தேன்னா 3rd day செஷன்ல பிரெக்னன்சி உமன்ஸும் ஹார்ட் பேஷண்ட்ஸும் வந்து யோகா வந்து செய்யலாம்னு சொன்னாங்க. அது எப்படி முடியும்? பிரெக்னன்சி உமன் வந்து எப்படி செஞ்சா ஏதாவது உடம்புக்கு ஆபத்தாயிராது என்ன? நோ ஆபத்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களும் செய்யலாம். பட் அதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன கத்துக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம செய்யற மாதிரி எல்லா போசஸும் அவங்களால செய்ய முடியாது. அவங்களுக்குன்னு இருக்க குறிப்பிட்ட நம்ம போசஸ் மட்டும் தான் அவங்க செய்ய முடியும். அண்ட் இதனால நம்மளுக்கு பிரெக்னன்சி உமன்ஸ்க்கு என்ன எதுனா, அவங்க பாடி ஹெல்த்தியா இருக்கதை விட அவங்களோட சைல்டும் டெவலப் ஆக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பிரெக்னன்சி டைம்ஸ்ல வர ஹெட் ஏக்ஸ், நாசியா அண்ட் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துல இருந்தும் அவங்க ஈஸியா ரிலீவ் ஆகலாம் யோகா செய்யறதுனால. ஒரு நிமிஷம் இரு, யோகானா ஸ்ட்ரெச்சிங் தானே? அப்போ பிரெக்னன்சி உமன்ஸ் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பண்ண முடியும்? அதுக்கு தகுந்த மாதிரி யோகாஸ் இருக்கு, நீ எங்க சொல்லு பார்ப்போம். அதுதான் நான் சொன்னேன், எல்லாமே செய்ய முடியாது, குறிப்பிட்ட போசஸ் தான். அது என்னென்ன போசஸ் நம்ம மேம் கிட்ட கேட்போம். எனக்கு தெரிஞ்ச மேம் இதை பத்தி நமக்கு டீடைலா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். மேம் நீங்களே சொல்லுங்க, நிறைய போசஸ் இருக்குங்கறா. கண்டிப்பா சொல்றேன். நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு. தடாசனா, அதை வந்து மவுண்டைன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்பைன், அது பிரெக்னன்சி டயத்துல வந்து ஸ்பைனல் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். ஏற்படுற பெயின்ஸ் இதெல்லாம் வந்து இப்ப ரிலீவ் பண்றதுக்கு இந்த மவுண்டைன் போஸ் வந்து செய்வோம். அண்ட் மஜ்ஜரி ஆசனான்னு சொல்லுவாங்க. இதை வந்து கேட் போஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இதெல்லாம் பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றாங்க. அண்ட் உட்டாசனா, இது வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிருக்கிறது. மோஸ்ட்லி வந்து பிரெக்னன்சி டயத்துல வந்து ரொம்ப அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த ஆசனாஸ் வந்து கண்டிப்பா எல்லா டாக்டர்ஸாலையும் பிரெஸ்கிரைப் பண்ண ஒரு ஆசனா தான். இது வந்து பிரெக்னன்சி டயத்துல வந்து பண்றதுனால அந்த லெக்ஸ் அந்த பேக் பெயின்லாம் இல்லாம ரிலீவ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து சோசியல் மீடியா பார்த்துட்டு எல்லாரும் செய்யறாங்கன்னு செய்யக்கூடாது. நம்ம டாக்டர்ஸோட அட்வைஸ் கேட்டுட்டு அது மூலியமா செஞ்சா பெட்டர் இது கிடைக்கும். ஓகே, புரிஞ்சது மேம். ஆனா ஜெரினா 3 times என்னை நீ பீட் பண்ணிட்ட. பட் நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த செஷன்ஸ் மூலமா. இப்பதான் தெரியும். நீ மிஸ் பண்ணிருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காகவே இந்த செஷன் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. ஜெரினா ஒரு நிமிஷம் இரு. 4th day செஷன்ல கூட யோகா செய்யறதுக்கு டைமிங் இருக்குன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மையா? டைமிங் படிதான் செய்யணுமா என்ன? ஆமா, முக்கியமான விஷயம் டைமிங். நம்மளுக்கு யோகா செய்யறதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஆகுறப்போ பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். வெயிட் அப்போ ஏர்லி மார்னிங் எந்திரிக்க சொல்ல போற அதானே? அப்படிலாம் கிடையாது, சொல்றது முழுசா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும்னா அவசியம் இல்லை. ஏர்லி மார்னிங் செய்யறது பெஸ்ட்னு சொன்னேன். அதுக்காக ஏர்லி மார்னிங் மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. பிகாஸ் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களால மறுபடியும் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ நம்ம இன்னொரு எப்ப பண்ணலாம்னா ஈவினிங் வந்து பண்ணலாம். பட் முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சக்கு அப்புறம் கண்டிப்பா அதை பண்ணக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 30 minutes கழிச்சுதான் யோகா வந்து செய்யணும். இத பத்தி இப்ப நம்ம மேம் சொல்லுவாங்க கரெக்டான டைமிங் பத்தி. கேட்போம் மேம்கிட்ட. நம்ம மேம் நீங்க சொல்லுங்க, மார்னிங் பண்ற
யோகாவோட அட்வான்டேஜஸும் ஈவினிங் பண்றதுக்கான யோகா பண்ற அட்வான்டேஜஸையும் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க மேம். கண்டிப்பா சொல்றேன் ஆன்சி. ரிசர்ச் ஸ்டடிஸ் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, மார்னிங் வந்து யோகா பண்றதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்கும்னு சொல்றாங்க. ஆக்சுவலி மார்னிங்ல தான் மோஸ்டா ஏர் அந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப பொல்யூஷன் இல்லாம அந்த ஒரு சுத்தமான காற்றை வந்து நம்மளால சுவாசிக்க முடியும். ஸோ அப்பதான் பீஸ்ஃபுல்லான மைண்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டயத்துல வந்து யோகா பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இது எல்லாமே வராம மசில்ஸ் அந்த ஜாயின்ஸ்லாம் வந்து லூசன் அப் ஆகும். தென் வந்து நம்மளுக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து பூஸ்டப் ஆகும். அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாம ஒரு கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராம இருக்கிறது நம்ம மார்னிங் வந்து பண்றது ரொம்ப பெஸ்ட். மார்னிங் பண்ண முடியாதவங்க மார்னிங் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஈவினிங்கும் பண்ணலாம். அதாவது நைட் ஸ்லீப் பண்றதுக்கு முன்னாடி அப்படி பண்ணும்போது யோகா ஆசனாஸ் பண்றதை விட மெடிடேஷன்ஸ் பண்ணோம்னா அன்னைக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம மறந்துட்டு இன்சோம்னியால இருந்து ரிலீஃப் ஆகலாம், நல்ல ஸ்லீப் கிடைக்கும் சொல்லலாம். சூப்பர் மேம். அந்த செஷனோட நீங்க சொன்னதும் நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாமே ஓகே. ஃபிஃப்த்தா நான் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் ஜெர்னா உன்ட்ட. அதாவது எக்ஸசைஸ் பண்றது தானே பெஸ்ட், ஆனா எக்ஸசைஸ் பண்றதோட ஃபிட்னஸ் வந்து யோகால இருக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் என்னால நம்பிக்கையே இல்ல. பட் உன்னோட பாயிண்ட்டுக்காக நான் கேட்கிறேன், என்ன சொல்றேன்? என்ன பொறுத்தளவு ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்ன்ற மாதிரி தான் தோணுது. பட் நமக்கு ஃபிட்னஸ்ல வந்து நம்ம ஜிம் போறது அதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்லி பாடி மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. பட் நம்ம யோகா பண்றதுனால நம்ம பாடி மட்டும் இல்லாம நம்ம சோல் மைண்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுது. சோ எனக்கு பொறுத்தளவு யோகா வந்து பெஸ்டா இருக்கு. அண்ட் நமக்கு வந்து ஜிம் அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா எதுவும் இருக்காது. யோகா வந்து நம்ம கிளாஸ் போகணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம வீட்லயே கூட நம்ம ஈஸியா கத்துக்கலாம். சோ நம்மளுக்கு எக்கனாமிக்கலா பார்க்கும்போது யோகா தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம மேம்கிட்ட கேட்டோம்னா அவங்க இன்னும் நிறைய டீப்பான ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்போம்பா. கண்டிப்பா மேம், நீங்களே சொல்லுங்க, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு முக்கியம் வந்து எக்ஸசைஸ் பண்றதா இல்லைன்னா யோகா பண்றதா? கண்டிப்பா ரெண்டுமே வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். பட் எக்ஸசைஸ் பண்ண மூலியமா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறணும், நிறைய ஜிம்க்கு போகணும், இந்த மாதிரி காஸ்ட்லியான இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியுமா இருக்கும். பட் அது வந்து வெளியில வெறும் பிசிக்கல் மட்டும்தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் எக்ஸசைஸ் பண்ணும்போது. பட் யோகா வந்து போத் மென்டல் அண்ட் பிசிக்கல். ஸோ யோகா பண்றது மூலமா நமக்கு மைண்ட் பீஸ் கிடைக்கும். அது மூலயமா நம்ம வந்து நம்ம பண்ற ஒர்க்ஸ்ல நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ யோகா 85% யோகா தான் பிசிக்கல் எக்ஸசைஸோட பெஸ்ட் நான் சொல்றேன். ஓகே மேம், நீங்க சொன்னது எல்லாமே புரிஞ்சது. சோ ஜெரினா, இந்த செஷன்ஸ்லாம் வந்து நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட. சோ என்னையோட நீ பிரில்லியன்ட் நீ எப்பவுமே நீ ப்ரூவ் பண்ணிட்ட. சோ ஃபைனலா வந்து ஒன் டைம் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லிடலாமா நம்ம யோகாவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு? கண்டிப்பா. ஓகே, நீயே சொல்லிடுறியா? சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் யோகா வந்து நம்ம கண்ட்ரில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பட் என்னதான் ஸ்டார்ட் ஆனாலும் அதை வந்து நிறைய பேர் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாம போயிடுறாங்க. அதை மறுபடியும் நம்மளுக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற விதமா தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஜூன் 21 வந்து யோகா டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஸ்டார்ட் பண்றதுனால நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் நிறைய காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து யோகா வந்து மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் எல்லாரும் இப்ப ரெகுலராகவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, யோகா எந்த ஒரு மதத்தை சார்ந்ததும் கிடையாது. யோகா வந்து ஒரு பொதுவானது, அது எல்லாரும் பண்ணலாம். யோகா பண்றதுனால நம்ம பாடி மட்டும் இல்ல, நம்ம பாடி சோல் மைண்ட் எல்லாமே கிளியர் ஆகுது. அண்ட் இதை நான் எப்படி முடிக்கிறேன்னா, லெட்ஸ் ரீஷேப் அவர் பாடி அண்ட் மைண்ட் வித் யோகா. நானும் சொல்லிடுறேன் என்னோட பாயிண்ட்ஸை. ஒரே ஒரு பாயிண்டா நான் சிம்பிளா சொல்லிடுறேன். யோகாங்கிறது நம்மளுக்கு லைஃப் பார்ட்னர் மாதிரி. ஃபர்ஸ்ட் இயர் நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் கூடயே இருக்கும். ஸோ நம்ம மறுபடி நம்ம வந்து யோகா பண்றதுனால நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. தெரியாதவங்களுக்கும் யோகாஸை வந்து நீங்க சொல்லி கொடுங்க. ஸோ தேங்க்யூ. 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 Thank you, Ms. Arujarina, Mr. Ranjit Vikram Payas, and Ms. Swati Boshni for your fascinating collaborative discussion of how the yoga is important for our mental health as well as physical health, and magnificently delivered how the yoga is accessible for everyone and important to all. Once again, I thank you. As of now, we are at the end of our elated session. Now, I would like to call upon our student teacher, Ms. Revati, to deliver a vote of thanks.
Good afternoon, everyone. It is my great honor and privilege to propose the vote of thanks. Let me, first of all, start by giving glory to God for making this program to be a great success. I thank Vice Chancellor, Registrar, Controller of Examination, Dean of Faculty, and other authority of Tamil Nadu Teachers Education University for their constant support and motivation. I would like to thank Dr. T. Sivashakti Rajammal, Coordinator, Center for Capacity Building Programs for School Teachers. Thank you, ma'am. And thank the program coordinators, Dr. Premalata, Assistant Professor, Bharatiyar University, Dr. K. Mangai, Assistant Professor, Stella Meltina College of Education. Thank you, ma'am, for their kind approach and coordination and their successfully organizing many world record events. At this adjunct, I thank our dynamic principal, Dr. S. Prakash, Tyagarajan College of Preceptors, for his support. Thank you, sir. And also thanks to staff in charge, Dr. Maradavanan, Assistant Professor of Physical Science, Dr. Telma Priya, Physical Director. Thank you, ma'am. Thank you, sir. And my heartfelt thanks to all my faculty members who guided me, supported to fulfill the program in a great manner. And also, I thank all the participants without whom the function would be incomplete. And I thank all the audience who made this function more special. Once again, I thank you all. Thank you all for your patient listening. Tyagarajan College of Preceptors is over with this class. Thank you. தேங்க்யூ. தியாகராசர் கல்வியியல் கல்லூரிக்கு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நிகழ்வு சிறப்பாக அமைந்திருந்தது. உங்களுடைய பங்களிப்பிற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக அடுத்த கல்லூரி இணைப்பில் உள்ளீர்களா உறுதி செய்து கொள்ளவும்.